வணக்கம் மக்களே. ஓரங்கட்டும் ஓபிஎஸ் அதிருப்தியில் டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் நிலைப்பாட்டில் மாற்றம். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை மீண்டும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் பாஜக தீவிரமாக உள்ளதுன்னே சொல்லலாம். அதற்கான காரணம் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அவர்கள் காலூன்ற வேண்டும் என்பதே ஆகும் என்று சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக சமீபத்தில் அண்ணாமலை டிடிவி தினகரனை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையுமாறு வலியுறுத்தியிருக்காங்க. அதற்கு டிடிவி தினகரன், கூட்டணிக்கான தலைமையை அதிமுக வகிப்பதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இணைய மாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலையும் ஓபிஎஸும் சந்திப்பேன் என்று கூறியிருந்தார். இதனால் நயினார் நாகேந்திரனை எதிர்ப்பவர்களை மட்டும் அண்ணாமலை சந்திப்பது ஏன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இதற்கிடையே நேற்று செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ் அவர்கள், அண்ணாமலை வந்து அழைத்தால் என்டிஏ கூட்டணியில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு அது குறித்து தற்சமயம் நான் எந்த பதிலும் கூற விரும்பவில்லை என்றும், டிடிவி தினகரன் இபிஎஸ்ஐ முதல்வர் வேட்பாளராக ஏற்காததற்கு வரவேற்பளிப்பதாகவும் கூறியிருக்கிறார். இவரோட இந்த பதில் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளதுனே சொல்லலாம். இதனால் இவர் என்டிஏ கூட்டணியில் இணையும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்சமயம் ஓபிஎஸ்ஸின் ஆதரவை சார்ந்திருக்கும் டிடிவி தினகரனுக்கு இது அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளதாக அமமுக தொண்டர்கள் கூறி வருகின்றனர். அண்ணாமலை ஓபிஎஸ் சந்திப்பு விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பகுதியில் பேசும் பொழுது காங்கிரஸ் கட்சி குறித்தும் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குறித்தும் அவதூறாகவும் இழிவாகவும் பேசியுள்ளார். இதை கண்டித்து நெல்லை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் சங்கரபாண்டியன் அவர்கள் தலைமையில் நெல்லை வண்ணாரப்பேட்டை அருகே உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உருவத்திற்கு செருப்பு மாலை அணிந்து துடைப்பத்தால் அடித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினரிடமிருந்து எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படத்தை பிடுங்க முயன்றனர். அப்போது இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதனால் நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் மாநிலம் தழுவிய அளவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பொதுமக்கள் முன்பு உரையாற்றியிருக்காங்க. அப்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை பிச்சைக்காரன் ஓட்டு போட்ட சட்டை என்று விமர்சிச்சிருக்காங்க. இதனை கண்டித்து தமிழ்நாடு முழுவதுமே கடும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ் கட்சியினர் நடத்தி வருகின்றனர். தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பகுதியில் பேசும் பொழுது காங்கிரஸ் கட்சி குறித்தும் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குறித்தும் அவதூறாகவும் இழிவாகவும் பேசியிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.